விதிக்கப்பட்ட உனது நேரம் ஒருவன் 20 வயதில் திருமணம் செய்கிறான். ஆனால் 10 வருடங்கள் கழித்து குழந்தை கிடைக்கிறது. 30 வயதில் திருமணம் செய்கிறான், 1 வருடத்தில் குழந்தை கிடைக்கிறது. 22 வயதில் பல்கலைக்கழக பட்டதாரி ஆகிறான், ஆனால் 5 வருடங்களுக்கு பின்பே தொழில் கிடைக்கிறது. இன்னொருவன் 27 வயதில் பட்டதாரி ஆகிறான், அடுத்த வருடமே தொழில் கிடைக்கிறது. ஒருவர் 25 வயதில் நிறுவனத்தில் தலைமை பொறுப்பை ஏற்கிறார், 45 வயதில் அவர் மரணித்து விடுகிறார். இன்னொருவர் 50 வயதில் நிறுவனத்தின் தலைமை ஆகிறார், 90 வயது வரை வாழ்ந்துவிட்டு செல்கிறார். நம்மால் புரிந்து கொள்ள சிரமமான இத்தகைய ஏற்பாடுகள் எல்லாம் வல்ல இறைவன் முன்பே கவனித்து வைத்தவை. எழுதுகோள்கள் தூக்கப்பட்டு விட்டன, ஏடுகள் மடித்து வைக்கப்பட்டு விட்டன. அவனைப் போல் எனக்கு இல்லையே என்று நீ புலம்பும் அதே நேரத்தில் உன்னைப் போல் நான் இல்லையே என்று அவன் புலம்பிக் கொண்டிருப்பான். உனக்கு விதிக்கப்பட்டது வேறு, அவனுக்கு விதிக்கப்பட்டது வேறு. ஆக உனது நேரத்தில் உனது வேலையை திறம்பட நீ செய்துவிடு. நீ எவ்வளவு பெரிய ஆடம்பரமாக வாழ்ந்தாலும் ஆகாயத்தில் புதைக்க மாட்டாங்க. பொன்னை வாரி தின்னாலும் கடைசியில புழுதான் உன்னை திங்கும், மறந்துடாத. ராஜாவா இருக்கணும்னா ராணிய தேடாத, உன் ராஜ்யம் எங்கே என்று தேடு. சரியோ தப்போ தைரியமா பேச கத்துக்கணும். இங்க பதில் சொல்றதுக்கே பயந்தாலே பாதி தப்ப நம்ம தலையில கட்டிட்டு போயிடுவாங்க. நீயாவே இரு, மற்றவங்களுக்காக யோசிக்காத. எல்லாரும் ஒரு வகையில் சுயநலவாதிகள் தான். எல்லாருக்குள்ளேயும் ஒரு சுயநலமான எண்ணம் கண்டிப்பா இருக்கத்தான் செய்யும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இருப்பதே போதும் என நினைக்கும் துணை கிடைத்துவிட்டால் இல்லற வாழ்வே சொர்க்கமாகும். ஆசைப்பட்டதெல்லாம் அப்படியே நடந்துவிட போவது கிடையாது. அப்படி நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் கூட இங்கு அனைத்துமே நிலைப்பதும் கிடையாது. காடு வா வா என்கிறது, வீடு போ போ என்கிறது. இளமையிலேயே இறைவனை வணங்கிக் கொண்டால் முதுமையில் நமது ஆத்மா இறைவனோடு இணைந்துவிடும். இறைவனை உணர வணக்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையின் முடிவில் சிந்தித்து பயனில்லை. இதனால் நாம் அறிவுபூர்வமாக விழிப்புணர்ச்சியோடு இறைவனை உள்ளத்தில் கொண்டு வந்து வழிபட வேண்டும். 7 பேர் உன்னை நல்லவன் என்று சொல்ல வேண்டும் என நல்லது செய்யாதே. 7 பேர் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக நல்லது செய். நீ எப்படி அவங்களுக்கு கொடுக்கிறாயோ அப்படித்தான் கடவுளிடமிருந்து உனக்கும் கிடைக்கும்.